தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 14:27 வாசிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கூட்டத்தோடு கூட்டமாய் வருகிறவன் அல்ல, மாறாக கூட்டத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்காக நிற்கிறவன். அவன் தாங்க சீசன், அவன் தான் கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதின் விளைனா என்ன? சிலுவை அப்படின்னாவே என்ன அர்த்தங்க? ஏதோ கழுத்துல மாட்டுறதா, வீட்டில் தொங்க விடுறதா, அல்லது ஆலயத்துக்கு மேல பெருசா பல லட்சம் செலவச்சு வைக்கிறதா? என்னங்க சிலுவை என்று சொன்னார்? சிலுவை என்றால் கிறிஸ்துவோடு அனுதினமும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது. அப்படின்னா நிந்தை, அவமானம், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று தன் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை, அதுதாங்க சிலுவை சுமக்கிறது. அதுதான் இயேசுவோடு அடையாளப்படுத்துறது. சிலுவை சுமப்பது என்றால் நமது சொந்த விருப்பம், நமது சொந்த திட்டம், நமது ஆசை, இவர்களுக்கெல்லாம் மரிப்பது. ஆண்டவர் பின்பற்றுகிற கிறிஸ்தவன் எப்படி வாழணும் சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய திட்டம் அல்ல, உமது திட்டமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, என் ஆசை இல்ல சாமி, உங்க ஆசையே நிறைவேறட்டும். எனக்கு 1000 ஆசை இருக்கலாம், அதுவல்ல. உமது விருப்பம் என்ன, உமது திட்டம் என்ன, உமது ஆசை என்ன, உமது சித்தம் என்ன, அதன்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க, அதுதாங்க சிலுவை. அதான் சொன்ன, இயேசுவோடு அடையாளப்படுத்துறதுங்க. ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். முதல்ல அஸ்திவாரம் தான் முக்கியம். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கோபுரம் நிற்கும், இல்லைன்னா கஷ்டம். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன சார் அஸ்திவாரம்? இயேசுவே நமது அஸ்திவாரம். இயேசு மேல் கட்டப்பட்டவளா, இயேசுவே நமது அஸ்திவாரமா இருக்கணுங்க. ஏதோ அழகு, அந்தஸ்து, பணம், அப்படி இப்படி பெரிய பின்னணி, நோ 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 நோ. ஒரு கிறிஸ்தவனுக்கு எது சார் அஸ்திவாரம்? இயேசுவும் அவருடைய உபதேசங்களும் சட்டமே அஸ்திவாரமா இருக்கணும். கிறிஸ்தவன்றது எளிதான வாழ்க்கை கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி எளிதான வாழ்க்கை கிடையாது. கடினமா இருந்தாலும், நிந்தை அவமானமா இருந்தாலும் அவைகள் மத்தியில் சமாதானத்தை கொடுத்து அற்புதமாய் வழிநடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.